ஹலோ மெரிகோஸ், வெல்கம் டு நீட் கக்கஸ் தமிழ். என்ன மாடியில் இருக்குன்னு பார்க்குறீங்களா? ஒரு கிளாஸ் ரூம் என்விரான்மெண்ட்லேயே இருந்து உங்களுக்கு டென்ஷனாக இருக்கும். ஸோ அதான் ஒரு நேச்சுரல் வைப் வரலான்னு வந்திருக்கேன். இந்த வீடியோவில் எதை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோன்னா, நீட் 2025 ஆன்லைன் எக்ஸாம் நடக்குமா, நடந்தால் அது எப்படி இருக்கும், எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்ற பற்றி நான் சொல்கிறேன். ஏன்னா நான் நிறைய ஆன்லைன் எக்ஸாம்ஸ்லாம் நான் அட்டன் பண்ணியிருக்கேன் ஸ்கூல் டைம்ஸில். லைக் ஸ்காலர்ஷிப் எக்ஸாம், கேபி மாதிரி எக்ஸாம்பிள்ஸ்லாம் நான் எழுதியிருக்கேன். ஸோ சிமிலர் பேட்டர்ன் தான் உங்களுக்கு ஆன்லைன் எக்ஸாம்லாம் இருக்கும். அண்டு நீட் 2025 ஏதாவது சிலபஸ் சேஞ்ச் மாற்றிருக்காங்களா, என்டிஏ என்ன பண்ணியிருக்காங்க, அதை பற்றி டீட்டெயிலாக அந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நான் ஆன்லைன் எக்ஸாம் பற்றி பேசிடுறேன். ஆன்லைன் எக்ஸாம் எதுக்காக கொண்டு வந்தோம்னா, நீட் 2024 என்ன நடந்துச்சு நமக்கு தெரியும். நிறைய பேப்பர் லீக் ஆச்சு, நிறைய ஸ்கேம் நடந்துச்சு, பெரிய பிரச்சனையாச்சு. அதனால எஜுகேஷன் மினிஸ்ட்ரி என்ன பண்ணலான்னு பார்க்குறாங்கன்னா, இதுக்கு வேற என்ன ஒரு வழி கொண்டு வரலாம், எப்படி ஒரு நம்பகத்தன்மையை இன்க்ரீஸ் பண்ணலாம், எக்ஸாமில் ஒரு டிரான்ஸ்பரன்சியை கொண்டு வரலான்றதுக்காக ஒரு 7 பேர் கொண்ட குழு அமைக்கிறாங்க. அந்த குழு என்ன சொன்னதுன்னா, ஒரு 2 வழி அவங்க ப்ரொபோஸ் பண்ணுறாங்க. ஒன்று ஆன்லைன் எக்ஸாம், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஹைப்ரிட் மோட் ஆஃப் எக்ஸாம். அது என்னன்னு நான் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட்டு ஆன்லைன் எக்ஸாம் எப்படி நடக்கும். ஆன்லைன் எக்ஸாம் எப்படி நடக்கும்னா, இது ஃபுல்லாகவே ஒரு கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாமாக இருக்கும். ஒரு மல்டிபிள் ஒரு ஐடி செக்டார் இல்லைனா ஒரு பெரிய காலேஜ் லெவலில் அதாவது எக்ஸாம் சென்டராக சூஸ் பண்ணிப்பாங்க. அங்கே வந்து நீங்கள் ஒரு அட்மிட் கார்டும் உங்களுக்கு ஐடென்டி ப்ரூஃப் எடுத்துன்னு போனால் போதும். வேறு உங்களுக்கு எதுவுமே தேவையில்லை. நீங்கள் போய் அங்கே உட்காந்தோடனே உங்களுக்கு கம்ப்யூட்டர் முன்னாடி கொஸ்டின்ஸ் வரும், நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு வரலாம். அண்ட் ஹைப்ரிட் மோட் ஆஃப் எக்ஸாம் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எக்ஸாம் சென்டருக்கு போயிடுவீங்க, உங்களுக்கு OMRs கொடுத்துருவாங்க. கொஸ்டின் பேப்பர் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் நடக்கிறதுக்கு ஒரு ஃபியூ மினிட்ஸ் முன்னாடி அவங்க எக்ஸாம் சென்டருக்கு மெயிலில் சென்ட் பண்ணுவாங்க. அது அவங்க பிரிண்ட் பண்ணி ஜெராக்ஸ் போட்டு உங்கள் கையில் கொடுத்துருவாங்க. கொஸ்டின் பேப்பர் அப்போ தான் அந்த ஸ்பாட்டுக்கே வரும், முன்னாடியே ப்ரீயராக பிரிண்ட் பண்ணி வராது. அது ஹைப்ரிட் மோட் ஆஃப் எக்ஸாம். இதெல்லாம் வந்து எதுக்காக பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ப்ரீவியஸாகவே பிரிண்ட் பண்ணுறதுனால தான் அங்கங்கே லீக் ஆகுது. ப்ரைவேட் ஏஜென்சி மூலிமா பண்ணுறதுனால தான் எங்கன்னா ஃபோட்டோ எடுத்து லீக் ஆகுதுன்றதுனால இந்த மாதிரி புதுசாக ஒரு வழியை பண்ணலாம், இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு சஜஷன் கொடுத்துருக்காங்க. இன்னும் கன்ஃபார்ம் பண்ணலை. ஆனால் ஆன்லைன் எக்ஸாமில் என்னென்ன அட்வான்டேஜ் அப்படின்னு நான் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் திங் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு டைம், உங்களுக்கு 3 hours 20 minutesனா உங்களுக்கு ஒரு செகண்ட் கூட வேஸ்ட் ஆகாது. 3 hours 20 minutes அப்படியே கிடைக்கும். எப்படி நான் இதை சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ நீங்கள் ஆல்ரெடி ஒரு ரிப்பீட்டராக தெரியும், எக்ஸாம் அட்டன் பண்ணியிருப்பீங்க. நான் 2 தடவை அட்டன் பண்ணி எனக்கு தெரியும். என்னென்னா, ஃபஸ்ட்டு போய் உட்காந்துருவீங்க, அந்த பெல் அடிப்பாங்க. பெல் அடித்த உடனே அப்போ தான் அந்த பேக்கில் வரும் அந்த கொஸ்டின் பேப்பர். அதை சீலை கட் பண்ணி எடுத்துட்டு அப்புறமா கொடுப்பாங்க. ஆனால் நான் ஒரு எக்ஸாமில் அந்த பெல் அடிக்க முன்னாடி அதை கட் பண்ணி வச்சுப்பாங்க. கரெக்டாக அந்த எக்ஸாம் டைம் ஸ்டார்ட் ஆனவுடனே கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஒரு சென்டரில் அந்த எக்ஸாம் டைம் ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் கட்டே பண்ணுவாங்க. அதை கட் பண்ணி அவங்க எடுத்து கொடுக்குறதுக்குள்ளே 1 minute போயிடும். ஸோ அதை கொடுத்து நீங்கள் ஃபில் பண்ணுற டைமு எல்லாமே அதுக்குள்ளே தான் உங்களுக்கு இன்க்ளூட் ஆகிற மாதிரி வந்துடும். ஸோ உங்களுக்கு ஃபில் பண்ணுறது, அந்த சைன் போடுறது, அதுலேயே உங்களுக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 10 minutes கூட போயிடும். ஸோ அந்த 10 minutes வந்து உங்களுக்கு சேவ் பண்ணலாம். ஒரு நிமிஷத்தில் ஒரு கொஸ்டின் கூட அட்டன் பண்ணலாம். 10 கொஸ்டின் நீங்கள் அட்டன் பண்ணுற அளவுக்கு எக்ஸ்ட்ரா டைம் கிடைக்கும் ஆன்லைன் எக்ஸாமை பொறுத்த வரைக்கும். அது மட்டும் இல்லாமல் ஆன்லைன் எக்ஸாம்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸி தான். ஏன்னா உங்களுக்கு பெனில் வச்சு ஷேர்லாம் நீங்கள் பண்ண தேவையில்லை. அப்படியே ஜஸ்ட் மவுஸில் ஒரு கிளிக் பண்ணாவே உங்களுக்கு போதும், செலக்ட் ஆகிடும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஒரு கொஸ்டின் டவுட்டாக இருக்குது, மார்க் ஆஸ் ஃபார் ரீசெக் பண்ணுறது மாதிரி ஒரு ஆப்ஷனும் இருக்கும். அது என்ன சொல்லுவாங்க, செக் லேட்டர்னு ஒரு ஆப்ஷன் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. நீங்கள் மார்க் பண்ணுவீங்க, டிஃப்ரெண்ட் கலரில் மார்க் ஆகிடும். திரும்ப வந்து நீங்கள் அகைன் அந்த கொஸ்டினை செலக்ட் பண்ணி நீங்கள் ரீசெக் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம், ஃபைனல் ஆன்சர் பண்ணிக்கலாம். நீங்கள் கொஸ்டினை விட்டுட்டு போனாலும் சைடில் அந்த கொஸ்டின் நம்பர் உங்களுக்கு இருக்கும். இப்போ 1 to 50 கொஸ்டின் இருக்குது ஃபிசிக்ஸ்லனா, நீங்கள் எந்தெந்த கொஸ்டினை விட்டுருக்கீங்க, இதெல்லாம் திரும்ப செக் பண்ணலான்னு வச்சுருக்கீங்கன்னு சொல்லிட்டு டிஃப்ரெண்ட் கலர்ஸில் உங்களுக்கு காமிக்கும். ஸோ உங்களுக்கு டென்ஷன் இருக்காது. அண்ட் உங்களுக்கு எந்த ஒரு மேனுவல் எரர்ஸும் முக்கியமாக அதில் வராது. அடுத்த அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டவுட்டாக இருக்க கொஸ்டினை ரிவ்யூ ஃபார் லேட்டர் அப்படின்னு ஒரு ஆப்ஷனும் உங்களுக்கு இருக்கும். அது கொடுத்தீங்கன்னா அந்த டிஃப்ரெண்ட் கலரில் ஆகிடும். நீங்கள் மார்க் பண்ணிட்டு பண்ணி க்ரீன் கலரில் இருக்கும். அண்ட் ரிவ்யூ ஃபார் லேட்டர்னா அது டிஃப்ரெண்ட் கலர் கொடுப்பாங்க. நீங்கள் அட்டன் பண்ணலாம் ஒரு ரெட் கலர் மாதிரி வரும். ஸோ உங்களால் ஈஸியாக அதை சைடில் பார்த்துக்க முடியும், இன்னும் எத்தனை கொஸ்டின் அட்டன் பண்ணாமல் இருக்கும், இதெல்லாம் ரிவ்யூ பண்ணலான்னு வச்சிருக்கோன்றத பார்த்துக்கலாம். அண்ட் நான் அட்டன் பண்ண எக்ஸாமில் அவங்க டிஜிட்டலே ஒரு கால்குலேட்டரும் கொடுத்துருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி ஃபெசிலிட்டி இருந்தால் அது இன்னும் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். டக்குன்னு கால்குலேஷன் பண்ணி போட்டுடலாம். பட் இன்னும் அது ப்ரொபோசல் பண்ணுறதுனால எந்த ஆப்ஷன்லாம் இருக்குன்றத அவங்க சொல்லலை. சரிங்களா? அடுத்து என்ன பெரிய அட்வான்டேஜ்னா, உங்களுக்கு ஆன் பேப்பர் மிஸ்டேக்ஸ் நிறையவே நீங்கள் குறைக்கலாம். அந்த எக்ஸாமோட ஸ்ட்ரெஸ்ஸில் கேண்டிடேட் சைன் பண்ணுற இடத்துல போயிட்டு நீங்கள் ப்ராசஸ் சைன் பண்ணுறதுல போய் கேண்டிடேட் சைன் பண்ணுவாங்க, இல்லை தம் பிரிண்ட் மாற்றி வச்சுருவாங்க, எக்ஸாம் நம்பர் தப்பை ஷேர் பண்ணிவிட்டு அப்புறம் டென்ஷன் ஆகிட்டு உட்காந்துருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி டென்ஷன் எல்லாத்தையுமே நீங்கள் குறைச்சிடலாம். ஏன்னா உங்களுக்கு எல்லா டீட்டெயிலும் ஆல்ரெடி அங்கே ப்ரீயராக இருக்கும். ஜஸ்ட் நீங்கள் அவங்க ஒரு நம்பர் சொல்லுவாங்க, அங்கே போனோடனே இந்த பாஸ்வேர்ட் நீங்கள் போடணும், போட்டிங்கன்னா வந்துடும் சொல்லிட்டு போட்டோடனே நீங்கள் ஜஸ்ட் செக் பண்ணிக்கலாம் அவங்க நேம் அதெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு சொல்லிட்டு. நீங்கள் எந்தமே உங்களோட ஐடென்டிஃபிகேஷன்லாம் அவங்க ஃபில் பண்ணுற தேவையே இல்லை அங்கே. ஸோ அதெல்லாம் உங்களுக்கு குறையுது, உங்களுக்கு டைம் ரொம்ப சேவ் ஆகுது. அதுக்கு என்ன இதோட மெயின் டிஸ்அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா, ப்ராக்டிஸ். இப்போது இன்ஸ்டியூட்டில் படிக்கிறவங்களுக்கு அவங்க ப்ராக்டிஸ் பண்ண வச்சுருவாங்க. பட் செல்ஃப் ஸ்டடி பண்ணுறவங்களுக்கு தான் இது கொஞ்சம் ஒரு டிஸ்அட்வான்டேஜாக பார்க்கலாம். ஏன்னா அவங்க இப்போது மொபைல் தான் யூஸ் பண்ணுவாங்க மோஸ்ட்லி. ஒரு கம்ப்யூட்டர் நிறைய பேர் வீட்டில் இருக்காது, அஃபோர்ட் பண்ணுற நிலைமையில இல்லாமல் இருக்கலாம்.
ஸோ அவங்களுக்குலாம் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும் எப்படி கம்ப்யூட்டர் மோடு பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா வேறு வழியில் நம்ம ஆன்லைனாக ஃபோனில் தான் அதை அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். நிறைய ஃப்ரீ பிளாட்ஃபார்ம்ஸ்லாம் இருக்குது. நீங்கள் வந்து க்ரோம்லேயே ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துக்கலாம். அண்ட் இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த இப்போ சிட்டி மாதிரி ஏரியா இப்போ சென்னை மும்பைலாம் எடுத்திங்கன்னா நிறைய மல்டி நேஷனல் கம்பெனிஸ்லாம் இருக்கும். அங்கே கம்ப்யூட்டர் அவைலபிலிட்டி நல்லாயிருக்கும். அதே ஒரு டவுனு ஒரு வில்லேஜ் சைடில் ஏரியாலாம் பார்த்தீங்கன்னா நிறைய அந்த சாஃப்ட்வேர் கம்பெனிலாம் இருக்காது. வெறும் காலேஜஸ் அண்ட் ஸ்கூல்ஸ் தான் இருக்கும். நமக்கு தெரியும் ஸ்கூல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ கம்ப்யூட்டர் ஒரு 100 இருக்கும். அதில் எவ்வளோ ஒர்க் ஆகுன்றதும் நமக்கு தெரியும். ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் கஷ்டம் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது. அதனால தான் கவர்மெண்ட் வந்து அதை யோசிச்சுட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ நீட்னு வந்து பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 25 lakhs ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வரைக்கும் அதை பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. ஜேஇ கம்பேர் பண்ணும்போது 2 times இது அதிகம். ஸோ ஜேஇயே வந்து பார்த்தீங்கன்னா 2 ஷிஃப்டாக நடத்துவாங்க. இந்த மாதிரி கம்ப்யூட்டர் பேஸ்டுனால மார்னிங்கு ஆஃப்டர்நூன்ஸ் போட்டு 2 to 3 days அந்த எக்ஸாம்ஸ் நடக்கும். ஸோ நீட்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெமெண்டஸ் பாப்புலேஷன் அதிகமாக இருக்குது. ஸோ அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். மல்டிபிள் ஷிஃப்ட் அவங்க வைக்கணும், மேன் பவர் போடணும், அண்ட் எலக்ட்ரிசிட்டி பவர் சப்ளையே அவங்க ஹை டிமாண்டாக இருக்கும். பவர் கட் ஆகாமல் பார்த்துக்கணும், ஜென்ரேட்டர்ஸ் ஃபெசிலிட்டிஸ் இருக்கணும். ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது மோஸ்ட்லி இந்த வருஷம் வருமானது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கேள்விக்குறி தான். உங்களுக்கு இந்த வருஷம் ஆன்லைனாக இருந்தால் இன்னும் ஒரு 1 or 2 few வீக்ஸில் அவங்க சொல்லிடணும். சொன்னால் தான் அதை ப்ரிப்பேர் பண்ண முடியும். சொல்லலாம் மோஸ்ட்லி உங்களுக்கு பென் அண்ட் பேப்பர் தான். 99% உங்களுக்கு இந்த வருஷம் பென் அண்ட் பேப்பர் எக்ஸாம் தான் இருக்கும்னு சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் அதை பற்றி பயப்படவே வேணாம். உங்களுக்கு ஆன்லைன் வந்தால் அட்வான்டேஜ் தான். ஸோ அதை பற்றி நீங்கள் பயப்பட வேணாம். ஓகேங்களா? அடுத்து நீட் 2025 சிலபஸ் என்ன அப்டேட் பண்ணியிருக்காங்க என்கிட்டன்னு பார்த்தீங்கன்னா 2024 என்ன சிலபஸோ அதே சிலபஸ் தான் ஃபாலோ பண்ண சொல்லியிருக்காங்க. எந்த ஒரு மேஜர் சேஞ்சும் கிடையாது. இதுக்கான நோட்டீஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் டெலகிராம் சேனலில் அப்லோட் பண்ணி வச்சுருக்கேன். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், ஜாயின் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி உங்களுக்கு இன்னும் நிறைய நீட் ரிலேட்டட் வீடியோஸ் வரணும், ஏதாவது டவுட்ஸு என்ன மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஆனால் எனக்கு ஒரு ஐடியாவும் இருக்குது. உங்களுக்கு ஃப்ரீ மென்டர்ஷிப் கொடுக்கலான்னு நான் பிளானில் இருக்கேன். உங்களுக்கு மென்டர்ஷிப் வேணும், ஒரு வீடியோ காலில் 1-to-1 பேசுகிற மாதிரி இல்லை ஒரு குரூப் டிஸ்கஷன் மாதிரி பண்ணணும்னா நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் ஒரு ஜூம் மீட்டிங் கூட அரேஞ்ச் பண்ணுறேன், இல்லை கூகுள் மீட் வைக்கிறேன். உங்களுக்கு ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்லேயே நான் பண்ணி கொடுக்குறேன். ஒரு வீக்லி ஒன்ஸ் மாதிரி மென்டர்ஷிப் ப்ரோக்ராம் மாதிரி நான் நடத்துகிறேன். உங்களுக்கு என்ன தேவையோ அதை சொல்லுங்கள், நான் செய்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காமல் வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிவிடுங்க.